நீங்க கட்டின கயிறை நீங்களே அவுத்து விடுங்க. அந்த கலிவர்தன ஸ்டேஷன்ல வச்ச கதை அவ்வளவு சொல்லியும் புரியலையா? அன்னைக்கு அப்படியே விட்டு இருந்தா அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளி இருப்பேன். இப்ப பாருங்க அவன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு. ரோகிணி கடத்துறதுக்கு ஆல் செட் பண்ற அளவுக்கு வந்துட்டான். என்ன விட இருக்கட்டும். ஆனா உடனே அருளை தூக்காத. குடு குடுமா. விடுங்கம்மா. நீங்க அவன சும்மா விட மாட்டேன். நீ பரவல விட போறியா இல்லையா? விடுடா. விடுடா அருளை. அருளை குடுங்கறல்ல. சொன்னா கேளு. விடுங்கம்மா. அம்மா சொன்னா கேளு. கையெடு. விடு சொல்றல. கதிர் கையெடு. விடுடா. அருளை விடுடா. வேண்டாம். அக்காக்காக தானே எல்லாம் பண்ற. இப்பவே அவனை காலி பண்றேன். அருளை விடு சொல்றல. என்ன கேளுப்பா. வேண்டாம். விடுங்க. கையெடு கதிர். அவனை விட்டுறாதடா. கொன்னு போடுறா அவனை. ஏன்டா எரியறதுல என்ன ஊத்திட்டு இருக்க? ஏன் பிரச்சனை அதுல இருக்குல்ல? இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையா? கதிர் அருளை கீழ போடு. கதிர் என்னாச்சு? விடுங்க. கதிர் மாப்பிள்ளை வந்திருக்கார்ல, அருளை கீழ போடு. போடுப்பா. கீழ போடு. குடு. போடு. என்னாச்சு கதிர்? அந்த கலிவர்தன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லி ஆளை வச்சு நம்ம ரோகிணியை கடத்திட்டான். அப்புறம் நாங்களாம் போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். ஐயோ, அவனை சும்மா விட்டுறலாமா? நீங்களே சொல்லுங்க மாப்ள. இப்பவே தீர்த்துக்கிட்ட வேணா? என்ன கதிர் சொல்றீங்க? எனக்கு ரத்தம் கொதிக்குது. அவனை உண்டிலன் பண்ணு போல இருக்கு. கேட்டீங்கல்ல, மாப்பிள்ளையும் நான் சொன்னதை தான் சொல்றாரு. ஏன்பா, உன்ன மாதிரி அவரும் ரோகிணி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அதனாலதான் கோவப்படுறாரு. கோவம் வராதா? பின்ன பாட்டி, அவனுடைய ஒவ்வொருத்தரையும் விட்டதால இங்க வந்து நிக்குது. சரியா சொன்னீங்க மாப்ள. இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அவனை. வழிய விடுங்க நீங்க. கதிர், கதிர். உங்க கோவம் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்காக அவனை வெட்டக்கூடாது. முறையா தண்டனை வாங்கி கொடுக்கணும். அட நீங்க வர மாப்ள. அவனை சும்மா விடக்கூடாது. அவனை விட விட முளைச்சு வந்துகிட்டே தான் இருப்பான். ஏய் கதிர், அதான் அவரே சொல்லிட்டாருல, நீ அருவாளை கீழ போடு. விடுங்க கதிர், விடுங்கன்றல. விடு கதிர். உங்க தங்கச்சிக்காக நீங்க இதை பண்ணும்போது என் வருங்கால வைஃப்காக நான் அதை பண்ண மாட்டேனா? கதிரு, அவனுக்கு உண்டான தண்டனைய போலீஸ் கொடுக்கும். அத ராகினி பாத்துக்குவா. அதோட அவனை நம்ம குலதெய்வமும் சும்மா விடாது. அவனை பெற்ற பாவம் நமக்கு எதுக்குப்பா? இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பாப்பா. ஆமாப்பா, நாம நம்ம வேலையை பாப்போம். அந்த கலிவரனை பத்தி யோசிச்சா எதுவுமே நடக்காது. அந்த ஆளுக்கு பயந்துகிட்ட நிச்சயத்தை மாத்தி வச்சீங்க. வேற எங்களை என்ன செய்ய சொல்றீங்க மாப்பிள்ள? அவன் எங்களை வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான். மாப்பிள்ள, நீங்க ஒன்னும் தப்பா நினைக்கல? உங்களுக்கு இதுல கோவம் ஒண்ணும் இல்லைங்களே? கோவம் இல்லைங்க, ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ, எங்க வீட்டு மாப்பிள்ளை கவலைப்படுறாரா? எங்க வீட்டு மாப்பிள்ளைய கவலைப்பட வச்சா நாங்களாம் மனுஷங்களே இல்ல. கவலையை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வாங்க போலாம். எங்க போனோம்? கவலையை தீர்த்து வைக்கும் மண்டபத்துக்கு தான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் ஒருத்தன் தான் கரெக்டா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் தான் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீ வாய மூடல, வாயிலே சூடு போட்டு. ரங்கா, இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு மாப்பிள்ள ஏதோ கவலையா இருக்காரு, அது என்னன்னு கேப்போம். மாப்பிள்ள, ஏதோ கவலைன்னு சொன்னீங்களே, என்னங்க மாப்பிள்ள? அது ரோகிணியை கடத்தி வச்சு கஷ்டப்படுத்திருக்காங்கல்ல, அதான் கவலையாயிடுச்சு. உனக்கு ஒன்றும் ஆகல. நீங்க நிச்சயத்தை சீக்கிரம் ஏற்பாடு பண்ணது கூட சரிதான். எதுக்காகவும் ரோகிணி கஷ்டப்படக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். இந்த ஒரு வார்த்தை போதுங்க மாப்பிள்ள. எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. சந்தோஷங்க. வார்த்தையை கேட்கும் போது நெஞ்சில பால வார்த்தது மாதிரி இல்ல இருக்கு. மாப்பிள்ள, நெஞ்சில சில்லுன்னு பீர வார்த்த மாதிரி இருக்குது. கதிர், மாப்பிள்ள உள்ள கூட்டிட்டு போ. கொடுங்க மாப்பிள்ள. நீங்க போங்க மாப்பிள்ள, போங்க. போங்க தம்பி. நீங்க வா. நான் வர மாட்டேன். இங்க வா. வந்தா அடிப்ப. ஏற்கனவே அடிப்ப. இப்ப கையில அருவாள் வேற வச்சிருக்க. தள்ளி என்னப்பா இந்த பாடுபடுத்துறான்? என் தலையெழுத்துப்பா. முரளி, எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கிற? எல்லாம் அப்ப நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வருத்தப்படுறது என்னை பத்தி இல்ல, உங்களை கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிட்டாலே. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தானடா, நீ ஒன்றும் வருத்தப்படாத.
விடு